ஹாய், நான் உங்கள் பிரவீன்குமார். இது என்னோட டே இன் மை லைஃப். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இவன் எங்களோட புளுவி வந்து ஒரு 4-5 நாளே சரியான குப்பையாக்கி விட்டான் தண்ணியெல்லாம். ஸோ மார்னிங் விடிஞ்சிருச்சு. ஸ்கை ஆனால் டார்க்காக தான் இருக்குது. இது என்னோட 2 பைக்கு, V-Strom அண்ட் ராயல் என்ஃபீல்ட். ஸோ நம்மக்கிட்ட பெட்ஸ் இருக்குது. சாச்சா, சார்லி, ஈவா, பிஜிலின்னு சொல்லிட்டு 4 பேர் இருக்காங்க. ஹாய், ஹலோ 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 குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். ஆடா பறந்து வந்து அடிக்கிறேன். ஓகே ஓகே ஓகேடா கண்ணா, ஓகே. பாய் பாய். வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன். சரியா 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 வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன். ஓகே சார்லி, ஓகே ஓகே ஓகே. ஸோ சரி, எங்கள் ஏரியா விநாயகர் கோவில் காலையிலே திறந்துட்டாங்க 5 மணிக்கு. ஓகே, இப்படி தான் இருக்கும் போல். காலையில் முன்ன பின்னே எழுந்திரிச்சா தானே நம்மளுக்கு இதெல்லாம் தெரியும். நம்ம எந்திக்கிறதே ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை. ஆனால் இனிமேல் வந்து காலையில் சீக்கிரம் எந்திக்கணும், லைஃப் ஸ்டைலை மாற்றணுங்கிறது ஒரு பிளானாக இருக்குது. ஃபுல் மூன் டே. ஏரியா ஒரு டீ கடை. இதே எங்கள் ஏரியா பஸ் ஸ்டாண்டும் பாருங்கள், பஸ்ஸே வந்துடுச்சு. இதுதான் மருதமலை ரோட். குளிர் சும்மா வந்து வெதரில் வந்து 19 டிகிரி இருக்குதுன்னு காட்டுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சில்லாக இருக்குது இடமே. 19 டிகிரின்னு நினச்சி பாருங்கள். அதே மாதிரி காற்று சூப்பராக இருக்குங்க. அந்த ஃப்ரெஷ்ஷாக சுவாசிக்கிற அந்த விஷயமே சூப்பராக இருக்குது. சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா என் ஃபோனில் வந்து அந்த ஹெல்த்துன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம எவ்வளோ நடந்திருக்கோம், என்ன ஏது, இதெல்லாம் வந்து மெஷர் பண்ணி சொல்லும். அதை நான் ஆன் பண்ணி இப்போது வந்து வாக்கிங்க்கு வந்து போட்டு விட்ருக்கேன். எவ்வளோ வந்து கலோரிஸ் இதாகுது, எத்தனை ஸ்டெப்ஸ் நம்ம நடந்திருக்கோம், இதெல்லாமே அது மெஷர் பண்ணி சொல்லும். பார்ப்போம் இன்றைக்கி எவ்வளோ நடக்கிறோம், எவ்வளோ அது மெஷர் பண்ணி சொல்லுதுன்னு பார்ப்போம். பஸ்ஸு மருதமலையிலேருந்து வந்தாலும் எங்கள் ஏரியாவில் இருக்கிற வெங்கடேஸ்வரா பேக்கரியில் டீ குடிச்சிட்டு தான் டிரைவர் வண்டி எடுப்பாப்புல. கடை வந்து புதுசாக திறந்துருக்காங்க, எனக்கே தெரில. இப்போ தான் வந்து ஒரு கடையாக நானும் பார்க்குறேன். எல்லோரும் இறங்குறாங்க ஊர்லேருந்து வந்துட்டு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாமே இறங்குறாங்க டேரெக்டாக வருது போல் உக்கடத்துலேருந்து. மருதமலை ரோட்டில் இருக்கிற ஐயப்பன் கோவில். இந்த ஐயப்பன் கோவில் ஃபஸ்ட்டெல்லாம் இந்த மருதமலை ரோட்டில் ஐயப்பன் கோவில் தாண்டிட்டா வந்து லைட்டே இருக்காது. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, லைட்டெல்லாம் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா என் முகத்தில் லைட்டெலாம் உழுகுது. நான் சின்ன பையனாக இருக்கும்போது இங்கெல்லாம் வாக்கிங் வருவேன். வாக்கிங் வந்தால் இந்த இடத்துல லைட்டே இருக்காது, கருகும்முன்னு இருக்கும். இப்போல்லாம் வந்து ரொம்ப பரவாயில்ல, லைட்லாம் போட்டாங்க. அது காரணம் என்னென்னா நிறைய யானை வருது, கருசிறுத்தை, அப்பப்போ புலி, லெப்பர்ட் இதெல்லாம் வருது. மிஸ்டாகவும் இருக்குது. உங்கள் நம்மளோட ஃபோனில் அவ்வளோக்கா தெரியுமான்னு தெரியல, ஆனால் மிஸ்டாக தான் இருக்குது லைட்டாக. உடம்பு வந்து வார்ம் ஆகணும்னு தான் வாக்கிங்கே வரும். அடிக்கிற சில்னஸில் வார்ம் எப்படி ஆகுன்னே தெரியல. என்னை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இருக்குது. இப்போ சில்லுன்னு அடிக்குது, காற்று வேறு சில்லுன்னு அடிக்குது என் மேலே. ஒரு மாதிரி குளிராக வேறு இருக்குது. வேர்வையும் வரல, ஒன்றும் வரல. கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வந்துட்டுருக்கேன். இது வர மருதமலை ரோடு வந்து ஃப்ளாட்டாக இருக்காது, கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். அப்படி தான் ஏறி வந்துட்டுருக்கேன். சார் ஏறி நடந்து போயிட்டுருக்கேன். ஆனால் கொஞ்சம் பார்த்து தான் போகணும் இந்த டைமில், ஏன்னா யானை வரும்,
பன்னி வரும். அதை விட முக்கியமான விஷயம் அப்பப்போ சிறுத்தை வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நடந்து போகணும். வாவ், பாரதியார் யூனிவர்சிட்டி உண்மையாக செம ஃபாகாக இருக்குது. அதனால் வந்து ஒரு மாதிரி மிஸ்டாக தான் தெரியும். இதுக்கப்புறம் தான் திகில். ஏன்னா இதுக்கப்புறம் தான் இந்த யானை சிறுத்தை இதெல்லாம் வரக்கூடிய டைம். பட் இந்த டைமில் வருமா தெரியல, ஏன்னா நிறைய வண்டி போயிட்டுருக்கு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரத்தில் நிறைய வாட்டி வந்து என்ன சொல்கிறது, அந்த ஃபாரஸ்ட் வண்டிலாம் வந்து நிறைய போயிடுச்சு. என்ன விஷயம்னா, நம்ம வீட்டிலேருந்து இப்போ கரெக்டாக 2 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆகிட்டோம். 2 கிலோமீட்டர் கடந்து போயிட்டே இருக்கோம். ஸோ மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு நடக்கிறதுனால கெஸ்ட் எல்லாம் பயங்கரமாக எடுக்குது. அதெல்லாம் போய் தம் கட்டிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்பா அப்படியே போதுங்க வண்டி. சுற்றி யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன் ரோட்டில். நான் ஒருத்தந்தான் இருக்கேன் ரோட்டில். பாரதியார் யூனிவர்சிட்டியோட செகண்ட் கேட்டு அரசு சட்டக்கல்லூரி, கவர்மெண்ட் லா காலேஜ், கோயம்புத்தூர். பார்த்தீங்களா, மேடாக இருக்கும். இந்த மேட்டில் வந்தால் அரசு சட்டக்கல்லூரியோட வாசல் தெரியும். இதான் இத்தனை வருஷம் இருக்கேன், ஒரு நாள் கூட நான் வந்து இந்த லா காலேஜ் உள்ளே போய் பார்த்ததே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே தான் படித்தாங்க. ஆனால் உள்ளே நம்மளை விட மாட்டாங்களே, நம்ம லா ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாதே. மிஸ்ட்டு பார்த்தீங்களா, வேறு லெவல் மிஸ்ட்டுங்க. மருதமலைக்கு வெளியில் ட்ராவல்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல தான் பார்க்கிங். ஸோ இங்கே டோக்கன் வாங்கி ஐயப்பன் சீசனில் வண்டி உள்ளே எடுத்துகிட்ருக்காங்க. சிவப்பு கலர் குல்லா போட்டிருந்தார்ல, அவர் வந்து டோக்கன் வாங்குவாப்பில். டோக்கன் வாங்கிட்டு உள்ளுக்குள்ளே வந்து இந்த மாதிரி வெளியிலேருந்து வர பெரிய பெரிய டெம்போ பஸ்ஸு இதெல்லாம் உள்ளே விடுவாங்க. உள்ளே பார்க்கிங்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், இதுக்குள்ளேயும் பார்க்கிங் தான். உள்ளே பஸ்ஸில் நிற்கிது தெரியுதுங்களா, அதுவும் பார்க்கிங் தான். இப்போது ஐயப்பன் சீசன்னால் கொஞ்சம் அதிகமாக வரும் பஸ்ஸு டெம்போ இதெல்லாமே. அவ்வளோதாங்க மருதமலை கோவில். மருதமலை கோவில் மேலே தெரியுது தான் அந்த கோவில். ஸோ இதுதான் மருதமலையோட பஸ் ஸ்டாண்டு. ஸோ அங்கே தெரியுது பாருங்கள் டெம்பிள். ஐயப்பன் சீசனு, ஸோ அதனால் இவ்வளோ கூட்டமாக இருக்கும் இங்கே. ஃபுல் சத்தம்தான். இங்கே பாத்ரூம் போகலாமா இல்லை அங்கே பல்லு தேய்க்கலாமா, கொஞ்சம் தூரம் நடந்தால் சாப்பாடு கிடைக்குமா, ஒன்றும் கிடைக்காது. அடிவாரத்தில் சாப்பாடு கிடைக்கும், இங்கே எதுவுமே கிடைக்காது. விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டிலேருந்து மருதமலை அடிவாரம் வந்து பார்த்திங்கன்னா 3.5 கிலோமீட்டர். கரெக்டாக 3.5 கிலோமீட்டரில் மருதமலை அடிவாரம் வந்துட்டோம். ஸோ இப்போ வரைக்கும் 3500 ஸ்டெப்ஸ் வந்து நடந்திருக்கோம். ஓகே, மருதமலை கோவிலை வந்து என்னால் எக்ஸாக்டாக அப்படி ஃபுல்லாக ஜூம் பண்ணி காட்ட முடியல. அது காரணம் என்னென்னா ஃபுல்லாக மிஸ்ட் ஏறி இருக்குது. நான் இதே மாதிரி ஏர்லி மார்னிங்கில் வந்து ஜூம் பண்ணியில் எடுத்திருக்கேன், ஆனால் இன்றைக்கி எடுக்க முடியல, ஏன்னா பயங்கர மிஸ்ட்டு. ஸோ ஓரளவுக்கு கேப்சர் ஆகிருக்கும், வைட் ஆங்கிளில் தெரியும். இங்கே அடுத்த 3.5 கிலோமீட்டர் நடந்தோன்னா 7 கிலோமீட்ரு. பரவாயில்ல. இதெல்லாம் என்ன விஷயம், இந்த வவ்வால் பசங்க பண்ண விஷயம். மரத்து மேலே இருந்துட்டு ஃபுல்லாக பிடுங்கி போட்டுருவானுங்க, டபால் டிபில் அப்படின்னு. கக்காவும் போய் வச்சுருவானுங்க கிறுக்கு பசங்க. கொஞ்சம் இருட்டு போய் லைட்டாக வெளிச்சம் எட்டி பார்க்குது, வெயில் லைட்டாக எட்டி பார்க்குது. பின்னாடி பஸ்ஸுடா தட்டி இருப்பான், போகிறான் பாருங்க. ஒரு ஆறுன்னு கூட அடிக்கல. பாரதி யூனிவர்சிட்டி ஃப்ரண்ட் கேட். குட் மார்னிங் காய்ஸ். எனக்கு இப்போ தான் மார்னிங் ஆன மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு, அப்படி கொடுக்குது.
ஏன்னா இப்போ தான் விடிஞ்சிருக்கீங்க பாருங்க, சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு, சூரிய ஒளி உள்ளே உழுகுது. ஆனாலும் பாருங்கள் குளிர் அடிக்குது, சில்னஸாக தான் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி உள்ளே போகிற வழி. ஸோ இதுக்குள்ளேயும் வந்து வாக்கிங்லாம் போவாங்க. மார்னிங் ஃபுல்லாக இங்கே வாக்கிங் தான் இருக்கும். இது வந்து 50 rupees மிக்ஸ்டு. ஓகே. ஸோ நான் தான் இங்கே ஃபஸ்ட்டு கஸ்டமரோட ஃபஸ்ட் இது. அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி மார்னிங் ஒரு ஹெல்த்தியான இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கூட சொல்லிக்கலாம். ரொம்ப எமோஷனாக ஃபஸ்ட்டு கஸ்டமர் நீங்கள் தான் அப்படின்னாங்க. சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கஸ்டமராக இருந்தால் நல்லது தானே அப்படின்னு சொல்லி வாங்கினேன். மண்டே மார்னிங் ஃபஸ்ட்டு கஸ்டமர் நான் தான் உங்களுக்கு. ஸோ என்னோட ரொம்ப ஃபேவரட் பிளாக் காஃபி வித்தவுட் சுகர். ஸோ இது குடித்தாதான் அந்த டே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ பிளாக் காஃபியை குடிச்சிட்டு மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கேன். ஸோ வீடு இங்கேருந்து ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 1/2 kilometer தான் என் வீடு. போகிற வழியில் முட்டை வாங்க சொல்லியிருக்காங்க, பச்சை மிளகா வாங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும். அவங்க குக் பண்ணியிருப்பாங்க, என்ன குக் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அப்படியே போய் ரெடி ஆகிட்டு கிளம்பி ஆஃபீஸ் போக வேண்டியதுதான். சூரியன் எத்தனை கடைக்கு நான் ஃபஸ்ட்டு கஸ்டமர் தெரியல. அண்ணனும் இப்போ தான் கடை ஓப்பன் பண்ணுறாரு. மொத்தமாக 65 ரூபாய் இல்லையா? அவ்வளோதான். பக்தி பரவசமாக இருக்கீங்க. நல்லா போட்டோ எடுத்துக்க. அண்ணன் தான் இந்த ஏரியாவுக்கு வாட்டா மாப்பிள்ள துர்ரு. நான் தானே ஃபஸ்ட்டு கஸ்டமர் இன்னைக்கு. நிறைய கடைக்கு நான் தான் ஃபஸ்ட்டு கஸ்டமர், தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோதான், முட்டையும் பச்சை மிளகாவும் வாங்கியாச்சு. இதுக்கு மேலே ஏதாச்சும் வாங்கலைன்னு சொன்னால் எனக்கு ஒன்றும் தெரியாது. சரி, மார்னிங் வந்த போகும்போது எப்படி இருந்துச்சு ஏரியா? இப்போ பாருங்கள், வெளிச்சம் வந்து கும்கான் ஆயிடுச்சு. ஒரு 7000 steps நடக்கலாம் தான் பிளான் பண்ணேன். ஆனால் விஷயம் என்னென்னா 9200 steps வந்து மார்னிங்கே நடந்துட்டேன். என்னடா சார்லி பாலை தூக்கிட்டு வந்துட்டே இருக்கான் பாரு. டேய் ஓகே பாய், குட் மார்னிங். இது கொஞ்சம் வந்து ஃபுட்டு வைக்கிறேன், சரியா? ஃபுட்டு வைக்கிறேன். ஓகே, குட் மார்னிங். சண்டை உங்களுக்குள்ள சொல்ல மாட்டா? டேய் என்ன உனக்கு என்ன பிரச்சனை? ஐயோ சரி. தக்காளி தொக்கு செஞ்சுருக்காங்க. சரி, கோதுமை உப்புமா காலையில் பிரேக்ஃபாஸ்ட். சாப்பாடெலாம் பேக் பண்ணி 8:15 வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். ஸோ இதுதான் நம்மளோட இன்றைக்கி அவுட்ஃபிட். ஒரு பிளாக் கலர் ஜீன், ஸோ ரெட் செக்கு ஷர்ட். ஸோ இதுதான் நம்மளோட அவுட்ஃபிட் இன்றைக்கி. ஸோ நம்ம இன்றைக்கி இங்கேருந்து கிளம்பி நம்ம வந்து எங்கே போகிறோம்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாப் போகிறோம். காந்திபுரம் பஸ் ஸ்டாப் போயிட்டு நம்ம ஆக்டிவாவை வந்து அங்கே பார்க்கிங்கை போட்டு நம்ம அங்கேருந்து பஸ் ஏறி அவினாஷி போகிறோம்.